தற்போதைய தருணத்தில் கடந்த கால அவதாரத்தில் வாழ்த்தல். ஒரு நாள் காலை நான் உட்கார்ந்த நிலையில் என் தியானத்தை தொடங்கிய சுமார் 1.5 மணி நேரத்திற்கு பிறகு இறுதியாக சாய்ந்தேன். நான் விரைவாக தூங்காமல் இருக்க என் முழங்கால்களுக்கு கீழே சில தலையணைகளை வைத்தேன். இதனால் விழிப்புக்கும் தூக்கத்திற்கும் இடையில் நான் தாமதிக்க அனுமதித்தேன். நான் படுத்தவுடன் என் கவனத்தை என் தலையில் பிணியல் சுரப்பி ஆக்கிரமித்துள்ள இடத்தில் வைத்தேன். ஆனால் இந்த முறை ஏதாவது நடக்க முயற்சிப்பதற்கு பதிலாக நான் விட்டுவிட்டு எனக்குள் சொல்லிக்கொண்டேன், எதுவாக இருந்தாலும் சரி. வெளிப்படையாக அதுதான் மந்திர வார்த்தை. இப்போது அதன் அர்த்தம் எனக்கு தெரியும். நான் சரணடைந்தேன், வழியிலிருந்து விலகிச் சென்றேன், எந்த குறிப்பிட்ட விளைவையும் விட்டுவிட்டேன், சாத்தியக்கூறுகளுக்கு திறந்தேன். எனக்கு தெரிந்த அடுத்த விஷயம் என்னவென்றால், உலகின் மிகவும் வெப்பமான பகுதியில் ஒரு தடிமனான மனிதனாக நான் என்னை அனுபவித்துக் கொண்டிருந்தேன். அது இப்போது நாம் கிரீஸ் அல்லது துருக்கி என்று அழைக்கும் இடத்தில் இருப்பதாக தோன்றியது. நிலப்பரப்பு பாறைகள் நிறைந்தது, தரை வறண்டது. கிரேக்க ரோமானிய காலங்களைப் போன்ற கல் கட்டிடங்கள் பிரகாசமான வண்ணத் துணிகளால் ஆன பல சிறிய கூடாரங்களால் இடைக்கிடையே இருந்தன. நான் ஒரு துண்டு பாவாடை அணிந்த பர்லாப் ஆடையை அணிந்திருந்தேன். அது என் தோள்களிலிருந்து தொடைகளின் நடுப்பகுதி வரை விழுந்தது. என் இடுப்பில் ஒரு பெல்ட் போல ஒரு தடிமனான கயிறு கட்டப்பட்டிருந்தது. நான் என் கன்றுகள் வரை கயிறுகளால் கட்டப்பட்ட செருப்புகளை அணிந்திருந்தேன். எனக்கு அடர்த்தியான சுருள் முடி இருந்தது. என் உடல் வலிமையாக இருந்தது. என் தோள்கள் அகலமாகவும் என் கைகளும் கால்களும் தசையாகவும் இருந்தன. நான் ஒரு தத்துவஞானி மற்றும் சில கவர்ச்சிகரமான இயக்கத்தின் நீண்டகால மாணவன். அந்த அனுபவத்தில் நான் ஒரே நேரத்தில் சுயமாகவும் அந்த குறிப்பிட்ட காலத்திலும் இடத்திலும் என்னை கவனிக்கும் எனது நிகழ்கால சுயமாகவும் இருந்தேன். மீண்டும் நான் வழக்கத்தை விட மிகவும் விழிப்புடன் இருந்தேன். நான் அதீத உணர்வுடன் இருந்தேன். எனது அனைத்து புலன்களும் உயர்ந்தன. எல்லாவற்றையும் நான் மிகவும் அறிந்திருந்தேன். என் உடலின் பழக்கமான கஸ்தூரியை என்னால் மணக்க முடிந்தது. என் முகத்தில் இருந்து சொட்டும் வியர்வையின் உப்பை என்னால் சுவைக்க முடிந்தது. சுவையை நான் விரும்பினேன். என் உடலின் உடல் மற்றும் வலிமையில் நான் அடித்தளமாக உணர்ந்தேன். என் வலது தோளில் ஆழமான வலியை நான் அறிந்தேன், ஆனால் அது என் கவனத்தை ஈர்க்கவில்லை. நீல வானத்தின் பிரகாசத்தையும் பச்சை மரங்கள் மற்றும் மலைகளின் செழுமையையும் நான் டெக்னிகலரில் வாழ்வது போல் கண்டேன். தூரத்தில் கடற்பறவைகளின் சத்தம் கேட்டது. நான் ஒரு பெரிய நீர்நிலைக்கு அருகில் இருப்பதை அறிந்தேன். நான் ஒரு புனித யாத்திரை மற்றும் ஒரு வகையான பணியில் இருந்தேன். நான் என் வாழ்நாள் முழுவதும் படித்து வாழ்ந்த தத்துவத்தை கற்பிக்கும் நாட்டை சுற்றி பயணம் செய்து கொண்டிருந்தேன். பல ஆண்டுகளாக அவர் எனக்கு அளித்த கவனிப்பு, பொறுமை மற்றும் ஞானம் காரணமாக நான் மிகவும் ஆழமாக நேசித்த ஒரு பெரிய குருவின் வழிகாட்டுதலின் கீழ் நான் இருந்தேன். இப்போது நான் மதத்தீட்சை பெற்று கலாச்சாரத்தின் மனதையும் இதயத்தையும் மாற்றுவதற்கான செய்தியை வழங்க வேண்டிய நேரம் இது. நான் பரப்பும் செய்தி அந்த காலத்தின் தற்போதைய நம்பிக்கைகளுக்கு எதிரானது என்பதையும், அன்றைய அரசாங்கமும் மத ஒழுங்குகளும் எனக்கு சவால் விடும் என்பதையும் நான் அறிந்திருந்தேன். நான் படித்த தத்துவத்தின் முக்கிய செய்தி, மக்களை ஏதாவது ஒன்று அல்லது ஒன்று என்ற கடமையிலிருந்து விடுவிப்பதாகும். இது தனிநபர்களை மேலும் வளமான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ அதிகாரம் அளிக்கும் ஒரு கொள்கை குறியீட்டை நிரூபிக்கவும் ஊக்குவிக்கும். இந்த இலட்சியவாதத்தில் நான் ஆர்வமாக இருந்தேன், மேலும் கோட்பாடுகளுடன் இணக்கமாக வாழ நான் தினமும் உழைத்தேன். நிச்சயமாக செய்தி மதத்தின் தேவையையும் அரசாங்கங்களை சார்ந்திருப்பதற்கான தேவையையும் தவிர்த்துவிடும், மேலும் அது மக்களை தனிப்பட்ட வலி மற்றும் துன்பத்திலிருந்து விடுவிக்கும். காட்சி உயிர் பெற்றதும் ஒப்பீட்டளவில் மக்கள் தொகை கொண்ட கிராமத்தில் ஒரு கூட்டத்தில் நான் உரையாற்றி முடித்திருந்தேன். கூட்டம் கலைந்து கொண்டிருந்தது. திடீரென்று பல ஆண்கள் என்னை கைது செய்ய விரைவாக மக்கள் கூட்டத்தின் வழியாக நகர்ந்தனர். நான் தப்பிக்க முயற்சிக்கும் முன்பே நான் பிடிபட்டேன். அவர்கள் தங்கள் உத்தியை நன்கு திட்டமிட்டுள்ளனர் என்பது எனக்கு தெரியும். நான் கூட்டத்தினரிடம் பேசிக் கொண்டிருக்கும்போது அவர்கள் நகரத் தொடங்கியிருந்தால் நான் அவர்களை கண்டிருப்பேன். அவர்கள் அதைச் சரியாகச் செய்திருப்பார்கள். நான் எதிர்ப்பு இல்லாமல் சரணடைந்தேன். அவர்கள் என்னை ஒரு சிறை அறைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு நான் தனியாக இருந்தேன். ஜன்னல்களுக்கு குறுகிய பிளவுகள் கொண்ட ஒரு சிறிய கல் கனசதுரத்தில் பூட்டப்பட்டு என் விதியை அறிந்திருந்தேன்.
நடக்கவிருக்கும் நிகழ்வுகளுக்கு என்னை தயார்படுத்த என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. 2 நாட்களுக்குள் நூற்றுக்கணக்கான மக்கள் கூடியிருந்த நகர மையத்திற்கு என்னை அழைத்துச் சென்றனர். அவர்களில் பலர் சில நாட்களுக்கு முன்பு நான் பேசுவதைக் கேட்ட அதே மக்கள். ஆனால் இப்போது அவர்கள் எனது விசாரணையையும் வரவிருக்கும் சித்திரவதையையும் பார்க்கும் வாய்ப்பை ஆவலுடன் எதிர்பார்த்தனர். நான் ஒரு சிறிய துணி உள்ளாடையால் கழற்றப்பட்டு பின்னர் ஒரு பெரிய கிடைமட்ட கல் பலகையில் கட்டப்பட்டேன். அதன் மூலம் மூலைகளில் பெரிய பள்ளங்கள் பதிக்கப்பட்டிருந்தன. அதன் வழியாக கயிறுகள் நழுவின. கயிறுகளின் முனைகளில் உலோக கட்டைகள் இருந்தன. அவை என் மணிக்கட்டுகள் மற்றும் கணுக்கால்களில் கட்டப்பட்டிருந்தன. பின்னர் அது தொடங்கியது. என் இடதுபுறத்தில் நின்ற ஒருவர் ஒரு நெம்புகோலை வளைக்கத் தொடங்கினார். அது ஸ்லாப்பை கிடைமட்ட நிலையில் இருந்து இன்னும் செங்குத்து நிலைக்கு மெதுவாக நகர்த்தியது. கல் தொகுதி மேல்நோக்கி நகர்ந்தபோது கயிறுகள் என் கைகால்களை 4 திசைகளிலும் இறுக்கமாக இழுத்தன. நான் சுமார் 45 டிகிரிக்கு சென்றபோது உண்மையான வலி தொடங்கியது. ஒரு நீதிபதி போல் தோன்றிய ஒருவர் என் தத்துவத்தை நான் தொடர்ந்து கற்பிப்பேனா என்று என்னிடம் கத்தினார். நான் மேலே பார்க்கவோ பதிலளிக்கவோ இல்லை. பின்னர் அவர் அந்த மனிதனை வளைக்க உத்தரவிட்டார். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் கேட்கக்கூடிய சத்தங்கள் மற்றும் வெடிப்புகள் கேட்கத் தொடங்கின. சில பகுதிகளில் என் முதுகெலும்பு இடப்பெயர்ச்சிக்கு சான்று. இந்த காட்சியை பார்த்தவனாக வலி அதிகரிக்கும் போது என் முகத்தில் தோன்றியதை கவனித்தேன். அது ஒரு கண்ணாடியை பார்த்து என்னை பார்ப்பது போல இருந்தது. அந்த ஸ்லாப்பில் நான் தான் இருக்கிறேன் என்பதை நான் கூர்ந்து கவனித்தேன். என் மணிக்கட்டு மற்றும் கணுக்கால்களைச் சுற்றியிருந்த உலோக கட்டைகள் இப்போது என் தோலில் கிழிந்தன. கூர்மையான உலோகம் எரிந்தது. எனக்கு இரத்தம் கசிந்தது. என் தோள்களில் ஒன்று இடம்பெயர்ந்தது. நான் வலியால் முணுமுணுத்தேன். என் கைகால்கள் கிழிவதை தடுக்க நான் முயன்றபோது என் உடல் வலித்து நடுங்கியது. என் தசைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டு என் தசைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டது. விட்டுவிடுவது தாங்க முடியாததாக இருந்திருக்கும். திடீரென்று நீதிபதி மீண்டும் சத்தமிட்டு நான் தொடர்ந்து கற்பிப்பேனா என்று கேட்டார். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் கற்பிப்பதை நிறுத்த ஒப்புக்கொள்கிறேன். பின்னர் அவர்கள் இந்த பொது சித்திரவதை காட்சியிலிருந்து என்னை தள்ளிவிடும்போது நான் மீண்டும் தொடங்குவேன். இதுதான் சரியான பதில் என்று நான் நியாயப்படுத்தினேன். இது நீதிபதியை சமாதானப்படுத்தி வலியை மற்றும் என் மரணத்தை நிறுத்தி என் பணியை தொடர உதவும். நான் மெதுவாக என் தலையை ஒரு பக்கத்திலிருந்து பக்கமாக அசைத்து அமைதியாக இருந்தேன். பின்னர் நீதிபதி என்னை வாய்மொழியாக வேண்டாம் என்று சொல்லும்படி கட்டாயப்படுத்தினார். ஆனால் நான் பேசவில்லை. பின்னர் அவர் என் இடது பக்கத்தில் இருந்த துன்புறுத்துபவரை நோக்கி வேகமாக சைகை செய்தார். கிராங்கை இன்னும் பலமாக தள்ளும்படி. என்னை காயப்படுத்தும் நோக்கத்துடன் கியர்களை திருப்பும்போது அந்த நபரை நான் கீழே பார்த்தேன். நான் அவரது முகத்தை பார்த்தேன். நாங்கள் ஒருவருக்கொருவர் கண்களை பார்த்தபோது பார்வையாளராக நான் உடனடியாக இந்த நபரை ஜோ டிஸ்பென்ஜாவாக என் தற்போதைய வாழ்க்கையில் யாரோ ஒருவர் என்று அடையாளம் கண்டேன். அதே நபர், ஆனால் வேறு உடலில். இந்த காட்சியை கண்டபோது எனக்குள் ஏதோ ஒன்று சொட்டியது. இந்த துன்புறுத்துபவர் எனது தற்போதைய அவதாரத்தில் நான் உட்பட மற்றவர்களை துன்புறுத்தி வருவதை நான் உணர்ந்தேன். மேலும் அந்த நபரின் பங்கை என் வாழ்க்கையில் புரிந்து கொண்டேன். இது ஒரு விசித்திரமான பழக்கமான அறிவாற்றல். அது அனைத்தும் சரியான அர்த்தத்தை அளித்தது. பலகை மேல்நோக்கி விரைந்தபோது என் கீழ் முதுகு உடைந்து என் உடல் கட்டுப்பாட்டை இழக்கத் தொடங்கியது. அதுதான் என்னை உடைத்த தருணம். குருடாக்கும் வலியால் நான் அழுதேன். மேலும் ஒரு ஆழமான சோகம் என் முழு இருப்பையும் விழுங்குவதை உணர்ந்தேன். கனமான கல்லின் எடை விடுவிக்கப்பட்டபோது அது விரைவாக கிடைமட்ட நிலைக்கு திரும்பியது. நான் அங்கே கட்டுப்பாடில்லாமல் நடுங்கிக் கொண்டிருந்தேன். பின்னர் நான் சிறிய சிறை அறைக்கு திரும்ப இழுத்துச் செல்லப்பட்டேன். அங்கு நான் மூலையில் சுருண்டு படுத்து கிடந்தேன். 3 நாட்கள் என் சித்திரவதையின் ஃபிளாஷ்பேக்குகளை என்னால் நிறுத்த முடியவில்லை. நான் மிகவும் அவமானப்படுத்தப்பட்டேன். மீண்டும் ஒருபோதும் பொதுவில் பேச முடியாது. என் பணிக்கு திரும்புவது என்ற எண்ணமே என் உடலில் ஒரு உள்ளுறுப்பு எதிர்வினையை உருவாக்கியது. அதை பற்றி யோசிப்பதையே நிறுத்திவிட்டேன். ஒரு இரவு அவர்கள் என்னை விடுவித்தனர். கவனிக்கப்படாமல் முற்றிலும் அவமானத்துடன் தலை குனிந்து நான் மறைந்துவிட்டேன். நான் மீண்டும் யாரையும் கண்ணில் பார்க்க முடியவில்லை. என் பணியில் நான் தோல்வியடைந்தது போல் உணர்ந்தேன்.
என் வாழ்நாள் முழுவதும் கடலோரத்தில் உள்ள ஒரு குகையில் மீன்களை பிடித்து ஒரு துறவியாக அமைதியாக வாழ்ந்தேன். இந்த ஏழை மனிதனின் அவலநிலையையும் உலகத்திலிருந்து ஒளிந்து கொள்ள அவன் தேர்ந்தெடுத்ததையும் நான் கண்டபோது இது எனக்கான ஒரு செய்தி என்பதை உணர்ந்தேன். எனது தற்போதைய வாழ்க்கையில் நான் மீண்டும் உலகத்திலிருந்து மறைக்க முடியாது என்பதையும் எனது வேலையை தொடர வேண்டும் என்பதை என் ஆன்மா விரும்புகிறது என்பதையும் நான் அறிந்தேன். ஒரு செய்திக்காக எழுந்து நிற்கவும் மீண்டும் ஒருபோதும் துன்பத்திலிருந்து பின்வாங்காமல் இருக்கவும் நான் முயற்சி செய்ய வேண்டியிருந்தது. நான் தோல்வியடையவில்லை என்பதையும் உணர்ந்தேன். நான் என்னால் முடிந்ததைச் செய்தேன். இளம் தத்துவஞானி இன்னும் நித்திய நிகழ்கால தருணத்தில் எண்ணற்ற சாத்தியமான நான்களாக வாழ்ந்தார் என்பதையும் எனது எதிர்காலத்தையும் அவரது எதிர்காலத்தையும் மாற்ற முடியும் என்பதையும் நான் அறிந்தேன். அதற்காக இறப்பதற்கு பதிலாக சத்தியத்திற்காக வாழ மீண்டும் ஒருபோதும் பயப்படாமல் இருப்பதன் மூலம் நித்திய நிகழ்கால தருணத்தில் இருக்கும் எண்ணற்ற சாத்தியமான அவதாரங்கள் நம் ஒவ்வொருவருக்கும் உள்ளன. அவை அனைத்தும் கண்டுபிடிக்கப்பட காத்திருக்கின்றன. சுயத்தின் மர்மம் வெளிப்படுத்தப்படும்போது நாம் ஒரு நேர்கோட்டு வாழ்க்கையை வாழும் நேரியல் உயிரினங்கள் அல்ல, மாறாக பரிமாண வாழ்க்கையை வாழும் பரிமாண உயிரினங்கள் என்பதை புரிந்துகொள்ள நாம் விழித்தெழுந்திருக்கலாம். நமக்காக காத்திருக்கும் எல்லையற்ற நிகழ்தகவுகளுக்கு பின்னால் உள்ள அழகு என்னவென்றால், அந்த எதிர்காலங்களை நாம் மாற்றுவதற்கான ஒரே வழி தற்போதைய எல்லையற்ற தருணத்தில் நம்மை மாற்றிக்கொள்வதுதான்.